மல்லிகை முள்ளிகை மட்டுமே மறிக்கொழுந்து பாரிச்சாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து மண்ணினால் பாதம் கழுவி பட்டாடையால் நீர் துளைத்து மாட்டிய பெண்கள் 7 பேரும் தங்கள் பாதத்தை படுகிறோம் சுவாமி. அப்படியா? உங்கள் முகம் சொந்தமாறு இருக்கு அம்மா. 5 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி ஐயாவின் தொண்டையிலே குடித்தீர்களே, கொடுக்கவில்லையா? 5 லிட்டர் பாலை காய்ச்சி தொண்டையில ஊத்துறியா? இங்க பாரு, தொண்டையிலையும் ஊத்த வேணாம், ஒண்ணும் ஊத்த வேணாம். நீங்க என்னுடைய இந்த சபையில என்னை பணித்தபடியினா எப்படி தெரியுமா? அப்ப வந்திருக்கிறதானோ
ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை, நர்த்தினிவாகினி, சிங்காரமஞ்சனி, பரிமளவள்ளி, மங்கையர்கள், மதலமேடு, காந்தரவு தத்தை, சங்கீத லீலை, சரச போகினி, அத்தனை பேர்களும் சிறப்பாக வாழ்வி. இன்னைக்குதான் அந்த பேர்லாம் கூட கேக்குறாளோ. அப்படி இருந்தாலும் நத்தமேடு கத்தமேடு எல்லாமே நல்லா இருக்கிறோம். எதற்காக சுவாமி அழைத்தீர்கள்? எதற்காக என்றால் இன்றைய தினத்திலே நன்றாக குதூகலமாக இருக்க வேண்டும். எந்த விதமான இடையூறும் இல்லை. யாவற்ற பேர்களும் சிறப்பாக இருக்கிறோம். இன்னும் தேவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இன்னும் இருக்கக்கூடிய தங்கமகளை அத்தனை பேர்த்தையும் இந்த ராஜ ஒளிபீடத்திற்கு அழைத்து வந்து யாவற்ற பேர்களும் தேவர்களுக்கு முன்பதாக நடினம் புரிய வேண்டும். அதற்காக ஆனா உன்னை விட்டு விட்டீர்கள். என்ன இந்த மீசை இப்படி நீவுவீர்களே, ஏன் நீவவில்லை? மீசைதானே வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுக்கலாம். என்னுடைய மன்னவர் முன்னாடி நடின புரிஞ்சா அப்புறமேட்டு நீ பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொல்றாரு? ஒரு சாம்பிள் ஒண்ணு விடுங்க ஐயா, நானும் பாக்குறோம். ஒரு சாம்பிள் நடின ஒண்ணு விடுங்க. அலை அலை பார்க்கிறாய், அலை அலை பார்க்கிறாய், அலை அலை பார்க்கிறாய். மேனகை, திலோத்தமை, ரதிதேவி என்று சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாம் ஆட்டிய நாடினம் நடினம் நன்றாக இருந்ததா? இன்னும் போடவா? அருமை அருமை. ஐயா, ரம்பையும் மேனகையும் ஆட்டமே தனி ஆட்டங்கய்யா. தனி ஆட்டம். ஒரு தடவை இவங்களை மட்டும் ஆட விடுங்களா? நாங்க ஆட என்ன சகல தேவர்களும் வந்துட்டோம். நாங்க ஆட ஆட சரி, இவனும் இப்படி ஆடிட்டே இருக்கிறாங்க. அது சரி, அது சரி. எனக்கு மேல 2 ஆடு, கீழே 3 ஆடு சாமி. இன்றைய தினத்தில் குதூகலமாக யாவற்ற பேர்களும் லட்சுமி கடாட்சம் பொருந்திருக்கின்றது. சரி, இன்னும் இருக்கக்கூடியவர்களை வரவழைத்து இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும். அப்படியா? ஆமா, ஆகட்டும் சுவாமி. அனைவரும் சென்று குளித்து முடிக்கு நீராடி இவ்வளவு நேரம் புடவையில் ஆடுறோம். அடுத்தது ஜட்டியும் பாடி போட்டுட்டு வந்து ஆடுறதுக்கு தயாரா வர்றோம். தாராளமாக ஆத்தா